நம்ம சேட்டை சஞ்சு சாம்சன் இன்னைக்கு ஒரு சேட்டைய பண்ணி விட்டார்ல. இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் சஞ்சு சாம்சன் இன்னைக்கு மும்பைக்கு எதிராக செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாருங்க. இன்னைக்கு மேட்ச்ல மும்பை டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் காயக்வாட் இவங்க 2 பேருமே நல்லா தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 3 ஓவர்ல 30 ரன் வரைக்கும் வந்துருச்சு. சரி, அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும்னு நினைக்கும் போது அப்பதான் காசன்ஃபாரோட பால்ல ருத்ராஜ் காயக்வாடு திலக் வர்மாவுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சர்ஃப்ராஸ் கான் ஓரளவுக்கு வந்து இன்னிங்ஸை கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படியே அவர் சஞ்சு சாம்சன் கூட நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டுவார் நினைக்கும் போது அவர் வந்து சாண்டனோட பால்ல வந்து போல்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சிவம் துபே வந்து சிக்ஸரை பறக்க விடுவார்னு பார்த்தா அவரும் காசன் ஃபாரோட பால்ல வந்து போல்ட் ஆயிட்டாருங்க. ஆனா சஞ்சு சாம்சன் மட்டும் நின்று யார் வேணா அவுட்டாங்க, நான் ஒரு சூப்பரான சேட்டையை இன்னைக்கு பண்ண போறேன்னு சொல்லி மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து அசத்தினாரு. அவர் கூட டெவால் பிரேவிஸ் வந்து அதிரடி காட்டி நல்லா சப்போர்ட் பண்ணாரு. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும். சஞ்சு சாம்சனும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்திட்டாரு. பிரேவிஸும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பாரு நினைக்கும் போது பிரேவிஸ் வந்து ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் மட்டும் நின்று மனுஷன், நான் கடைசி வரைக்கும் நின்று செஞ்சுரி அடிக்காம விட மாட்டேன், நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் நின்று செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்பிட்டாருங்க. இதுல இன்னைக்கு சஞ்சு சாம்சன் வந்து செஞ்சுரி அடிப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா வந்துருந்துச்சு. ஏன்னா கடைசி பால்ல 4 அடிச்சா மட்டும்தான் அவரால் செஞ்சுரி அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்ப பாவம் சஞ்சு சாம்சன் செஞ்சுரி அடிப்பாரா இல்லையா அடிப்பாரா இல்லையா அப்படின்னு கேள்வி மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்போது நான் வந்து 4 அடிச்சு செஞ்சுரி அடிக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு சஞ்சு சாம்சன் ஒரு சூப்பரான செஞ்சுரியை வந்து பதிவு பண்ணாரு. இதனால இன்னைக்கு சிஎஸ்கே 20 ஓவர் முடிவுல 207 ரன் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்ல இருந்தே ரன்னை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும். சிஎஸ்கே இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு சஞ்சு சாம்சனோட ஒரு அதிரடியான ஆட்டம் மட்டும்தாங்க வந்து காரணம். இது மட்டும் இல்லாம மற்ற பேட்ஸ்மேன்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை இன்னைக்கு என்ன அதிசயம் அப்படின்னா கார்த்திக் சர்மா இவ்வளோ காசு கொடுத்து எடுத்து இன்னைக்கு ஏதோ 2 சிக்ஸ் அடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஜாமி ஓட்டனும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் வந்திருக்கு. சிஎஸ்கே 207 ரன் எடுத்திருக்காங்க. இதை டிஃபெண்ட் பண்ணி மும்பையை வீழ்த்துறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கேவோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.